எல்லோருக்கும் வணக்கம். நான் பாலசுப்ரமணியம், ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து முக்கியமா 2 விஷயம் சொல்லப் போறோம். ஒண்ணு வந்து என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, நாளையிலேருந்து நம்ம வந்து ஃப்ரீ வீடியோஸ் ஸ்டார்ட் பண்றோம். அதாவது முதல்லயே சொன்ன மாதிரி யூனிட் 8க்கும் மேத்ஸ்க்கும் ஆப்டிட்யூடுக்கும் நம்ம வந்து வீடியோஸ் நாளையிலேருந்து யூடியூப்ல போஸ்ட் பண்றோம். ஸோ அதுக்கான ஷெட்யூல்ஸை நாங்கள் ஏற்கனவே கொடுத்துருந்தோம். இந்த வீடியோலையும் போஸ்ட் பண்ணுறோம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நம்மளுடைய கிளாஸஸ், டெஸ்ட்டு இதெல்லாம் வருது அப்படின்றது போன வீடியோலையும் சொல்லியிருந்தோம். அதை பற்றியான ஒரு டிஸ்கஷன். அதாவது என்ன அப்படின்னா, நம்மளுடைய கிளாஸஸ் வந்து 20ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. டெஸ்ட் வந்து இந்த மந்த் எண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது எல்லாத்துக்குமே ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று வைக்க போகிறோம். 19ஆம் தேதி, இந்த மாதம் 19ஆம் தேதி ஸ்காலர்ஷிப் டெஸ்ட். இது எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணால் போதும். மேற்கொண்டு என்ன பண்ணணும் அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம். இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் யார் யாரெல்லாம் எழுதுறீங்களோ அதில் ஃபர்ஸ்ட் 5 மெம்பர்ஸ்க்கு நாங்கள் ஃபுல்லாகவே ஃப்ரீ 100% ஃப்ரீயாக தரோம். அடுத்த ஒரு 5 மெம்பர்ஸ்க்கு 75%, அடுத்த 5 மெம்பர்ஸ்க்கு வந்து 50%. பாக்கி யார் யாரெல்லாம் இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எழுதுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து ஒரு 20% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக இதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி இந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதுங்க. ஸோ இதில் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நம்ம வீக்கெண்ட் பேட்ச், வீக் டேஸ் பேட்ச் ரெண்டுமே இருக்க போது. ஆன்லைன், ஆஃப்லைன் ரெண்டும் இருக்குது. டெஸ்ட்டும் நீங்கள் வந்து ஆன்லைன், ஆஃப்லைன் எழுதலாம். இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டையும் நீங்கள் ஆன்லைன்லையும் ஆஃப்லைன்லையும் எழுதலாம். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணால் போதும். ரெண்டாவது இன்னொரு விஷயம், நான் முதலே சொன்ன மாதிரி நம்மளுடைய யூடியூப் வீடியோஸ் யூனிட் 8 யாருமே இது வரைக்கும் பெருசாக அதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணாததை நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, யூனிட் 8லேருந்து கிட்டத்தட்ட 16 கொஸ்டின் வருது. அதாவது குரூப் 4ல். அதே நேரத்தில் நீங்கள் வந்து குரூப் 1 மாதிரி, குரூப் 2 மாதிரி எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அதிகமான மார்க்ஸ் வருது. அதாவது குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் 16 கொஸ்டினும், குரூப் 1ல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 கொஸ்டின். அந்த 40+ கொஸ்டினை ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.